ஹலோ எவ்ரிவன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மெஸ்ஸியோட இந்தியன் வருகையை பற்றி. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 170 crores கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ண இந்தியன் கவர்மெண்ட் அதில் ஒரு 10 to 12% செலவு பண்ணால் போதும் ஐஎஸ்எல் பத்திரம் நடத்துறதுக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐஎஸ்எல்னால் இந்தியன் சூப்பர் லீக். ஐபிஎல் மாதிரி யங் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்தியன் டீமுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் நடத்தப்படுற ஒரு லீகு. அந்த லீகு இப்போ நடக்குமானே தெரியலை. ஓகே, அதை விடுவோம். மெஸ்ஸி எதுக்காக இந்தியா வந்தார்? இந்தியாவில் ஃபுட்பாலை க்ரோ பண்ண, எப்படி இந்தியாவில் ஃபுட்பாலை வளர்க்க இந்தியாவில். பட் வளர்க்க தான் வந்தாரா? கிட்டத்தட்ட மெஸ்ஸியை வச்சு நல்லா காசு பார்த்துட்டானுங்க நம்ம ஆளுங்க. ஓகே, காசு பார்த்தீங்க, கொண்டு வந்தீங்க, காசு பார்த்தீங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு குளோபல் ஸ்டார் ஃபுட்பாலில் நம்ம இந்தியாவுக்கு கூட்டு வந்திருக்கோமே. நம்ம இந்தியாவிலையுமே நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்களே. அவங்கள அட்லீஸ்ட் வரவழைச்சி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாமே. எதுவுமே பண்ணலையே. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா? எந்த நாட்டிலையாவது நடக்குமா? நம்ம ஸ்டார்ஸை ட்ரீட் பண்ண விதத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, ஐஎஸ்எல் திரும்பி நடக்குமா நடக்காதா அதை பற்றியா? அதை பற்றி கிடையாது. மெஸ்ஸியோட இந்தியன் டூரை பற்றியா? அதை பற்றியும் கிடையாது. இந்தியன் ஃபுட்பாலோட நிலமை. அப்புறம் என் தலைவன் சுனில் சேத்ரிக்காக பேச வந்திருக்கேன். சுனில் சேத்ரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மீடியாக்களில் பேசப்படக்கூடிய ஒரு பெயர். யார் அவர் அப்படின்னா, அவர் தான் இந்தியன் ஃபுட்பாலோட கோட்டு. இந்தியாவுக்காக அதிக கோல் ஸ்கோர் பண்ணது, அதிக கேம் விளாண்டது. அப்புறம் ஃபிஃபா ரேங்கிங்கில் இந்தியாவோட ஹையஸ்ட் பொசிஷன் 95. அப்போ அவர் தான் கேப்டனாக இருந்தார். ஏன், ஆல் டைம் 4th ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்தியா ட்ரீட் பண்ண விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விதத்தில் தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவரை. அவர் பார்த்தீங்கன்னா மும்பையில் மெஸ்ஸியோட ஃபேன் மீட்டப்பில் வந்திருப்பார். ஆக்சுவலி அது ஃபேன் மீட்டப்பே கிடையாது. ஓகே, அதை விடுவோம். பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரிக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட ஃபேன் பாய் ஜெர்சியை போட்டு வந்திருப்பார். ஓகே, அந்த ஜெர்சி அவர் போட்டால் தான் அவர் அலோவ் பண்ணுவாங்களோ என்னமோ தெரில. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களால் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட U17 டீமு ஈரானை அடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் வின் ஃபார் இந்தியா. U17 கோச் மெஸ்ஸியை மீட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் அதை செய்யலையே. நாக்கிலே குங்குமப்பூ அஜய் தேவகன், அப்புறம் அவர் சொந்தக்காரர் டைகர் ஷெராஃப், இவங்களெல்லாம் கூட்டி மீட் பண்ண வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. சரியான மேடையில் யாரை ப்ரைஸ் பண்ணணுமோ அவங்கள ப்ரைஸ் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் ப்ரைஸ் பண்ணுறான்னு நினைக்கும்போது ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு நிலையை தான் இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் தான் நமக்கு தருது. நியாயமாக பார்த்தா அஜய் தேவகன் இருக்கிற அந்த இடத்துல 17 கோச் இருந்திருக்கணும். ஓவரால் எனக்கு இந்த மெஸ்ஸியோட இந்தியன் டூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் என்னென்னா, மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரியை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட ஜெர்சியை பார்த்தீங்கன்னா சேத்ரிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. எல்லா இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கும் அது நல்ல மூமெண்ட்டாக இருந்திருக்கும். என்ன, சுனில் சேத்ரி அவரோட ஜெர்சியை போட்டிருக்கலாம். அது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னொரு செம்மையான விஷயம் என்னென்னா, மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணது. வெறும் கை மட்டும் கொடுத்துட்டு போகாமல் அவரை ஹக் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த ஒன்றை இந்தியன் கவர்மெண்ட் தரலையோ அதை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி தந்திருக்காரு. அதுதான் ரெக்கக்னேஷன் அண்ட் ப்ரைஸிங். ஓகே, இதே மாதிரி இந்தியன் ஃபுட்பால் போய்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ஃபுட்பாலை போய் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவில் ஃபுட்பால் க்ரோவே ஆகாது. ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஏஎஃப்எஃப் பிரசிடெண்ட் கல்யாண் சௌபே பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் அண்ட் தகவல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் இந்தியன் ஃபுட்பால் பாலிட்டிக்ஸோட கையில் இல்லாமல் இருக்குன்னு நம்புவோம். ஓகே, அதோட இந்த வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை.